ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் உருவாகி வருவதால் 2029லேயே தேர்தல் நடைபெற வாய்ப்பிருப்பதாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, நடந்து முடிந்த 2026 தேர்தல் முடிவை தோல்வியாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும், அதிமுக தனது வாக்கு வங்கியை இழக்கவில்லை என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் எழுச்சி பெறும் என்றும், தற்போதைய ஆட்சியால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என குற்றம் சாட்டினார். அடுத்த தேர்தலில் இரட்டை இலை சின்னமே வெற்றி பெறும் என்றும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகும் வகையில் அனைவரும் கட்சி வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் எனவும் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக்கொண்டார். 3 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் 2.25 வருஷம் தான். தேர்தல் 2029 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் மனசு இப்போதே 30% 40% மாறிடுச்சு. அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னம் ரெட்டலை தான். அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார் தான். அதிமுக தான் ஆளுகின்ற இடத்திற்கு வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒளிமயமான வாழ்க்கையை அதிமுக அமைத்துக் கொடுக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அமைத்துக் கொடுக்கும். அதற்கு KT ராஜேந்திர பாலாஜி நான் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆட்சி அதிகாரம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் எங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் அத்தனை பேர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூடிய தகுதியை பெற்றவர்கள். ஆகவே யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்